Hello, Cinefans. I'm Siddharth Sundararajan. Vaada 2 படத்தோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். So let's roll the intro. போன வாரம் யூத்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தோட டைரக்டர் கென்னு நான் 2K கிட்ஸோட ஸ்கூல் ஸ்டோரி எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. ஆனா அதோட 1% கூட அவர் அந்த படத்துல டச் பண்ணல. This is an unwanted statement irrelevant to the current situation. நிறைய விஷயம் கமர்ஷியலா போய் கொஞ்சம் கூட வந்துட்டு சேஃப் ஜோன்ல தான் அந்த படத்தை அவர் எடுத்திருந்தாரு. நான் அந்த வீடியோலயே சொல்லியிருப்பேன், படமா நல்லா இருக்கு, பட் சொன்ன கதை எதுவுமே ப்ரொக்ரெசிவ் இல்லை, இது தமிழ் சினிமாவுக்கு எந்த வகையிலும் கான்ட்ரிபியூஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கும் மேல ஸ்டூடெண்ட் சைக்காலஜி அண்ட் இந்த ஜென்ரேஷனுடைய டீனேஜர்ஸோட சைக்காலஜியை பத்தி இந்த படம் ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் ஆக்சுவலான 2K கிட்ஸ் ஸ்கூல் ஸ்டோரிங்கன்ட்டு இந்த படம் தான் வாடா 2. நிறைய விஷயங்களை பத்தி பேசியிருக்காங்க. ஸோ மொத்தமா பாத்துருவோம். ஸ்டோரி ரொம்ப சிம்பிள் தான். தப்பு பண்ற டீனேஜ் பசங்க, அதுக்கு காரணமான பேரண்ட்ஸ் அண்ட் சொசைட்டி, லைஃபோட கஷ்டம் என்ன அப்படிங்கறத பத்தி பேசியிருக்கு. படத்தோட மெசேஜஸ் தான் படத்தோட பிளாட்டே. எப்பயுமே ஒரு படத்தோட பிளாட்ல இருந்தா மெசேஜ் கிரியேட் ஆகணும், மெசேஜ்ல இருந்து பிளாட் கிரியேட் ஆகக்கூடாது. அந்த மாதிரி ரிவர்ஸ்ல பண்ணும்போது வந்துட்டு இந்த மாதிரி யூத் மாதிரி வந்துட்டு ஒரு 1% டச் பண்ற மாதிரி ஒரு சிம்பிளான படம் தான் வரும். K அண்ட் Gen Z கிட்ஸ் கிட்ட இருக்கிற ஒரு மேஜர் இஷ்யூ இப்போதைக்கு என்ன அப்படின்னா, இந்த வந்துட்டு இந்த லவ்ல பிரச்சனை வர்றது, அடுத்தடுத்து ரிலேஷன்ஷிப்குள்ள போறது, அப்புறம் பேரண்ட் இந்த மாதிரி வந்துட்டு சில விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. பட் அதெல்லாம் மேட்டரே கிடையாது, அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. அதெல்லாம் எல்லா ஜென்ரேஷனுமே அனுபவிச்ச ஒரு விஷயம் தான். பட் மெயினான விஷயம் என்ன அப்படின்னா, எக்ஸ்போசிங் ட்ரக்ஸ் அண்ட் அடிக்ஷன். இந்த ரெண்டு விஷயம் தான் 2K அண்ட் Gen Z கிட்ஸ் இருக்கக்கூடிய மேஜரான இஷ்யூ. ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே இந்த இஷ்யூ தான் இந்த ரெண்டு ஜென்ரேஷனுக்குமே ஒரு மேஜரான இஷ்யூவா இருக்கு. அண்ட் அதுல இருந்து சில பேர் வந்துட்டு தப்பிச்சு வெளியே வந்துடுறாங்க, சில பேர் மாட்டிட்டு வாழ்க்கை நாசமா போயிடுது, சில பேர் எக்ஸ்போஸ் ஆகாமே போயிடுறாங்க. ஸோ அதை பத்தி தான் இந்த படம் பேசியிருக்கு. ட்ரக்ஸை சப்ளை பண்றவங்க தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டு அப்படியே விளையிட முடியாது. அந்த பசங்களை சரியா வளர்க்காத பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸும் இதுக்கு காரணம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படம் பேசு. படத்தோட செகண்ட் ஹாஃபோட ஓப்பனிங் சீன்லயே போலீஸா வர அல்போன்ஸ் புத்திரனுடைய வந்துட்டு கேரக்டர் வந்துட்டு எப்படி இந்த ட்ரக்ஸ் வந்துட்டு இந்த பசங்களுக்கு வந்துச்சுங்கிற டவுட்ல அந்த பசங்கள்கிட்ட போய் கேட்பாரு, எப்படி அந்த ட்ரக்ஸுக்கெல்லாம் எக்ஸ்போஸ் ஆகுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, உங்களுக்கு என்ன ஸ்கூல் முடிச்சப்ப விளையாடுறதெல்லாம் வேலையே கிடையாதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, விளையாடிட்டு தான் சார் இருந்தோம், ஃபுட்பால் விளையாண்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. ஏன் இப்ப விளையாடுறது இல்லையான்னு கேட்கும்போது, இல்ல சார் அப்பா வந்துட்டு ஃபுட்பால் உடச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. ஃபுட்பால் தானே உடஞ்சிச்சு, போய் கிரவுண்ட்ல வேற விளையாட வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, கிரவுண்ட்ல வந்துட்டு வாரம் ஏதோ ஒரு கட்சி ஏதோ ஒரு மாநாடுன்னு சொல்லிட்டு மேடையை போட்டு உட்காந்துக்கிறானுங்க, எங்க போய் விளையாடுறதுங்கிறானுங்க. சரிடா ஸ்கூல் கிரவுண்ட்ல விளையாட வேண்டியதானு கேட்டா, ஸ்கூல் கிரவுண்ட்ல பஸ்ஸை கொண்டு நிப்பாட்டி வச்சிருக்காங்க, விளையாட விடுறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லும் போது இதை பத்தி வந்துட்டு அந்த சீன்ல அவர் ரொம்ப கிளாரிட்டியா பேசியிருப்பாரு. இந்த பசங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி விளையாடுறது அப்படிங்கிறது ஒரு பேசிக்கான விஷயம். ஸோ இந்த மாதிரி பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ் அண்ட் சொசைட்டி பசங்க செய்ய வேண்டிய விஷயத்த தடுக்கிறதுனாலதான் பசங்க செய்யக்கூடாத விஷயத்த செஞ்சிடறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற மாதிரி தான் இந்த படங்கள் அமைஞ்சிருக்கு. மாஸ்டர்ல ஒரு டயலாக் வரும், எவங்க திருந்துவான், குடும்பமும் ஒதுக்குது சொசைட்டியும் ஒதுக்குதுன்னா எப்படி திருந்துவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி ஒதுக்குறதுனாலதான் இது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நான் சொல்றேன். இதை பண்ணாதா அதை பண்ணாதான்னு பேரண்ட்ஸ் சொல்றது, இவன்கிட்ட பேசாதா அவன்கிட்ட பேசாத, முக்கியமா அதர் ஜென்டர்கிட்ட பேசாதுன்னு சொல்லிட்டு டீச்சர் சொல்றது, இதனாலதான் தனிமைக்கு வந்துட்டு போறாங்க டீனேஜர்ஸ். கரெக்ட். ஓ இன்வால்வ்மென்ட் நான் பாராட்டுறேன். இதனாலதான் வந்துட்டு ஈஸியா ட்ரக்ஸுக்கும் சரி பானுக்கும் சரி அடிக்ஷன் ஆகிடுறாங்க இந்த டீனேஜர்ஸ். இந்த காலத்துல கப்புல எதுனா இன்டர்நெட்ல போட்டாலே கீழே வந்து திட்டுறவங்க எல்லாருமே பாதிக்கப்பட்டவங்க தான். அதை தான் இந்த படம் மேஜரா பேசுது. பட் இந்த படம் வந்துட்டு அதோட நிக்கல. ரெஸ்ட் ஆஃப் தி மூவில பேரண்ட்ஸ் பசங்கன்னு சொல்லிட்டு அவங்க செஞ்ச தப்ப வந்துட்டு அவங்க எப்படி திருத்திக்கிறாங்க, எப்படி அவங்க லைஃபை மாத்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுது. இது இல்லாம அண்ணன் தம்பிக்குள்ள இருக்கிற பாசம், அண்ணன் தங்கச்சிக்குள்ள இருக்கிற பாசம், ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள இருக்கிற பாசம், அப்பா பையனுக்கு இருக்கிற பாசம் சொல்லிட்டு இதை பத்தியுமே மேஜரா பேசுது. எல்லாத்துக்கும் மேல லைஃப்ல எப்பவுமே கஷ்டம் இருக்குங்கிற ரியாலிட்டியை இந்த படம் சொல்லுது. எப்பவுமே படத்தோடைய எண்டிங்கிறது ஹாப்பி எண்டிங்கா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு அந்த மெயின் கேரக்டர்ஸ் வந்து நல்லா வாழ்ற மாதிரி தான் எல்லா படமே முடிப்பாங்க. பட் இந்த படங்கிறது அப்படி இல்ல, ரியாலிட்டிங்கிறது இப்படி கிடையாது, கஷ்டங்கிறது இருக்கும் தான். அந்த கஷ்டத்துக்கு நடுவில் தான் நம்ம வாழ்ந்தாகணும், அதுல முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஹாப்பியாவும் இருக்கணும் அப்படிங்கறத இந்த படங்கிறது சொல்லுது. இவ்வளவு விஷயம் காம்ப்ளெக்ஸா, இவ்வளவு விஷயங்கள் வந்துட்டு சீரியஸான மேட்டர் இந்த படத்துல பேசியிருந்தாலும் கூட இட்ஸ் ஸ்டில் அ கமர்ஷியல் ஃபன் என்டர்டைனிங் ஃபிலிம். இந்த படத்துல வந்துட்டு வர ஃபைட் சீன்ஸ் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எந்த ஒரு ஃபைட் சீனுமே குளோரிபிகேஷன்ங்கிறத பண்ணவே இல்லை. பாடுறா டாப் ஆங்கிள் வைக்கிறான், பாடுறா வந்து கிக்கூடுறான் பாடுறான்னு சொல்லிட்டு ஸ்டண்ட்டுங்கிறத எங்கேயுமே அவங்க பண்ணவே வைக்கல.
மொத்த ஃபைட் சீன்ஸ் இந்த படத்துல வந்துட்டு ஏகப்பட்ட இடத்துல ஃபைட் சீன்ஸ் வருது. எல்லா ஃபைட் சீனுமே வந்துட்டு ஒரு ப்ராப்பரா வந்துட்டு ஒரு தெருல வந்துட்டு பசங்க சண்டை போடுறாங்கன்னா எப்படி இருக்கும், ஒரு தெரு சண்டை எப்படி இருக்கும், ஆனா அப்படி ஒரு ஃபீல் தான் கிரியேட் பண்ணிருக்காங்க. அதை பார்க்கும்போது டே அச்சிக்காதீங்கன்னு சொல்லிட்டு தியேட்டர்ல உட்கார நம்மளே வந்துட்டு சொல்லணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட இன்டென்ஷன். அதை அவங்க கரெக்டா பண்ணிட்டாங்க. அந்த மாதிரிதான் ஃபைட் சீன்ஸுங்கிறதுமே இருக்கு. கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பா போய் தியேட்டர்ல இந்த படத்தை செக் பண்ணி பாருங்க. ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் என்ன அப்படிங்கறதுமே கமெண்ட்டா சொல்லிட்டு போங்க. உங்களை நான் அடுத்த அமேசிங்கான வீடியோ வந்து பார்க்கறது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தரஜன் பை.